ஹைடா நம்ஜொಂದು மினி ஸ்டோரி இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். கொஞ்சம் ஸ்டோரி சுருக்கணுன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதை ஒரு நான் 4 பார்ட்டு இல்லை நான் வந்து 3 பார்ட்டில் முடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் லென்த்தாக போட்டாலுமே இழுத்துட்டே வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சுருக்கி இருக்கேன், இல்லைன்னா இது வந்து எஃப்எஃபாக போயிடும், அதனால சுருக்கிட்டேன். ஓகே, அதான் லேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹரம் எல்லா வீட்டில் இருக்கான். எத்தனை வாட்டி ஹரம் நான் உனக்கு கால் பண்ணிட்டுருக்கேன், எங்கேயாவது நீ எடுக்கிறியா? என்னாச்சு எல்லாம்? ஏன் இப்படி பண்ணுற? நீ பண்ணுறது எனக்கு டார்ச்சராக இருக்கு. எல்லாம் நான் பண்ணுறது டார்ச்சராக இருக்குல்ல? இருக்கும் நம்ஜுன், உனக்கு எப்படியும் இருக்கும். இதுக்கு மேலேயும் நீ சொல்லுவேன். எதுக்கு கால் பண்ண? என்ன ரீசன் கேட்குற? இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? அது கூட என்கிட்ட கொஸ்டினாக கேட்பேன் நஞ்சுன். அவன் சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டான். அவள் எழுந்து அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு நம்ஜுன். அவள் மூஞ்சியே பார்க்குறான். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா? எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஓ, இன்னைக்கு ஒர்க் பண்ணல. சரி, ஒர்க் எப்படி போச்சா? உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவள் மொபைல் ஆன் பண்ணி நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்தியன் ட்ரெடிஷனில் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ கிஸ் பண்ணதை பிக்கா அவன்கிட்ட காட்டி, இது என்னது அமைதியாக அவளே பார்க்க, அப்பா சொல்லியா மேரேஜ் பண்ணிக்கினேன், அமைதியாக இருக்கான். உடனே சொல்லாத நம்ஜூன், மேரேஜ் ஆனால் கிஸ் பண்ணணும்லன்னு. இது இந்தியன் மேரேஜ், இப்போல்லாம் யாரும் கிஸ் பண்ண மாட்டாங்க. நானாக தான் பண்ணேன். இல்லை இல்லை புரியல, ரிப்பீட் பண்ண. நானாக தாண்டி பண்ணேன். ஏன் அப்படி பண்ண? எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணேன். நம்ஜூன், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீ அங்கே போயிட்டு. எல்லாம் ப்ளீஸ் ஸ்டாப். ஃப்ராங்க் அவன்கிட்ட சொல்லட்டுமா? நான் உன்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டேன், அதனால் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று லவ் பண்ணல, உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கல. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இன்னும் எனக்கு தெரியாதா. ஆனால் இப்போ நான் அவளை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டா பாரு, அதனால நான் உன்னை விட்டுற மாட்டேன். நீ எனக்கு இம்பார்ட்டன்ட், என் குழந்தை எனக்கு இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எந்த சுச்சுவேஷனும் உன்னை விட மாட்டேன்னு. எழுந்து உள்ளே போயிடுறான். இவன் நம்ம சொல்கிறதெல்லாம் இப்போ கேட்க மாட்டேன்றான். என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? இப்போ நான் புதுசாக அவளை பிடிச்சிக்கு. ஓ, மண்டியை பிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டா. நம்ஜூன் எல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பான், என்ன சொன்னாலும் பிளாக்மெயில் பண்ணுவா. ஒரு சில விஷயம் நம்ஜூன் கேட்கலன்னா அவனை பிளாக்மெயில் பண்ணுவா. ஸ்டொமக் பெயினாக இருக்குது, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நம்ஜூன் பண்ணலனாலும் இவன் இது போல் பண்ண வைப்பா. இப்போது இவளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. மண்டியை பிச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஓகே, பையன் அழகா இருப்பா. அவள் அழகாக இருக்கிறதுனால நம்ஜூன் முன்னாடி புரியுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு எழுந்து, நம்ஜூனும் ஒரு பையன் தானே, ஓகே அவனை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இவ்வளோ நாள் நம்ஜூன் நம்ம கூடவே தான் இருக்கான். நம்ம இது வரைக்கும் நம்ஜூன் கிட்ட போனதில்லை, க்ளோஸாக ட்ரை பண்ணது கிடையாது. அவனுக்கு நிறைய பாடி நீட்ஸ்லாம் இருக்கும்ல. ஓகே வயங்கிட்ட எதுக்கு போகிறான், புரியுது அப்படின்னு எழுதுக்கிறா. ஆரம் உங்ககிட்ட வருது பாடி நீட்ஸ் அப்படி திங்க் பண்ணிட்டு ஆரம் கிட்ட போகிறா. ஆரம் வீட்டில் உட்காந்துருக்கான், மொபைல் பார்த்துட்டு. ஆரம் பார்க்குறான். அவளை இவ்வளோ பேசிட்டு வந்திருக்கணும், அதுக்கு இவ கத்தி சண்டை போட்டு அப்படி தான் பண்ணியிருக்கணும். இப்போனா இப்படி வந்து சிரிச்சிட்டே பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க, என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு அவள் பக்கத்தில் வந்து உட்காரா. அவன் ஒரு ஸ்டெப் குச்சி தள்ளி உட்காரான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் கிட்ட போயிட்டு அவன் ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணி கூட தூங்கியிருக்கோம். என்ன மறந்துட்டியா? நான் உட்காரும் போது தள்ளி உட்கார்ற. ஒன்றும் இல்லடி. ஃபர்ஸ்ட்லாம் நம்ஜனுக்கு இது பெருசாகவே தெரிஞ்சிருக்காது. ஹக் பண்ணி தூங்குறது, அவள் சீக்கில் கிஸ் பண்ணுவா, அது ஹக் பண்ணுறது, இதெல்லாம் பெருசாக தெரியலனாலும் இப்போது உங்ககிட்ட இருந்ததுலேருந்து என்னமோ தெரியல, இவகிட்ட வந்தாலே அவனுக்கு பிடிக்கல. அவன் எல்லாவை பார்க்க, நான் வேணாலும் கோவத்தை குறிக்க ட்ரை பண்ணிட்டோமா? என்ன நீ டென்ஷனாக இருக்கல்ல? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ஜூன் நம்ம வேணாலும் வெளில போகலாமா? இல்லடி, எனக்கு நம்ஜூன் வீக்கெண்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன்ல, 2 டேஸ் முன்னாடி தானே போயிட்டு வந்தோம். ஆமாம், பட் இன்னைக்கு நம்மளுக்கு மேரேஜ் ஆயிருக்குல்ல. அவளே பார்க்க ப்ளீஸ், ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ஜூன். இதுக்கு தானே வர சொன்னியா? அமைதியாக அவளையே பார்க்க, ஆமாம் அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கா, நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடுப்பாக இருந்தாலும் இப்போ கிளம்ப போகலாம். வரையறேன் வேகமாக டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறா. இதோ
இதை போட்டு உடனே மயங்கி விழுந்துடணும். நம்ஜனுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ட்ரெஸ் போடுறா. மேக்கப் போட்ட மேக்கப்பு, காஸ்ட்லி ஜுவல் அப்படி சொல்லிட்டு நிறைய வேர் பண்ணிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக வெளில வரா. நம்ம போகலாமா? அவள் கையில் குட்டி பேக் வேற. அவன் பார்க்குறான். எங்கே போகலாம்? நான் பிளேஸ் சொல்கிறேன், நீ ட்ரைவ் பண்ணு. சரி போகலாம் அப்படின்னு முன்னாடி நடந்து போகிறான். ஏன்னா அவன் கண்டுக்கவே இல்லை, பார்க்கவே மாட்டேன்றானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இன்னும் லோவாக எடுத்து விட்டுக்கிறா ஃப்ரெண்டில். எப்போ கண்டிப்பாக பார்ப்பான். நம்ஜூன் கார் எடுக்க ஓடி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. அவன்கிட்ட நிறைய பேசிட்டே வரா. நம்ஜூன் சரி வேணாம் ஓகே இது மட்டும்தான் அவன் வாயிலேருந்து வருது. அவள் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே அவளை பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஏய் இங்கே வரணுன்னு வா 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 வா. 2 பேரும் இறங்கி பார்க்குள்ளே போகிறாங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. பரவாயில்ல கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிக்கலாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி, குடிக்கக்கூடாது. நம்ஜூன் டாக்டர் சொல்லியிருக்காங்க. என்ன? எந்த டாக்டர் இது சொன்னது? கேட்டேன். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் இரு. அவள் ஃபோன் ஆன் பண்ணி டாக்டர்கிட்ட பேச அவன் பேசுகிறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குடிக்கலாமா? குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் அவள் பார்க்குறா. என்னாச்சு? டாக்டர் என்ன குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னல எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கலாம். ஒரு மாதிரி வேடாக இருக்கு அவனுக்கு. நோ நோ சொல்கிறான். டாக்டரே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன்டா கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைலை வாங்கி தேங்க்ஸ் டாக்டர். எல்லாம் நீ குடிக்கக்கூடாது, நீ சொன்னதுனால மட்டும்தான் நான் நம்ஜுன்ட்டு குடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். குடிக்கக்கூடாது. தேங்க்ஸ் டாக்டர். குடிக்கலாமா? ஓகே ஓகே. கட் பண்ணுறா. இவள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவன் சொல்கிறதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த டாக்டரும் கட் பண்ண குடிக்கலாம். நம்ஜுன் எனக்கு ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. பாரு டாக்டரே சொன்னாலும் குடிக்க வேணாம், பார்க்கலாம் வீட்டுக்கு. நம்ஜனுக்கு இருக்க அக்கறை கூட அவளுக்கு இல்லை. கையை பிடிச்சிட்டு நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுறேன், என்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு அதே டாக்டர் தான் சொன்னாங்க. சைலண்டாக உட்காந்துட்டான். கண்ணா பின்னான்னு குடிக்கிறா. அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா நம்ஜனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இது என்னோட ட்ரீட் அப்படின்னு ட்ரீட் வைக்கிறா எல்லாருக்கும். கொஞ்ச நேரம் வேக வேகமா நம்ஜன் கிட்ட வந்தா. அச்சோ நம்ஜன் இங்கே பாரு, என்னோட கார்ட்லாம் பிளாக் ஆகிருக்குல்ல, எனக்கு இது ஞாபகமே வரல. இல்லை எல்லாம் ஆன்ல தான் இருக்கு. அவள் ஒரு மாதிரி பார்க்க அப்போ ஆன் பண்ணிட்டார். பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. கடுப்பாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறா. இங்கே இவன் என்னென்ன செலவு பண்ணுறானோ அது எல்லாம் அப்பாவுக்கு நோட்டிஃபிகேஷனாக போயிட்டுருக்கு. அப்பா ஓப்பன் பண்ணி ஒன்றா பார்த்துட்டு ஆண்டி கிட்ட காட்ட கொஞ்ச நாள் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயின்ட்ட விழுந்துட்டே இருக்கான். வேற வழி இல்லை, கொஞ்ச நாள் தான். ஒயனை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்போ தான் ஆக்சஸ் பண்ணேன். அவன் ஒயன்கிட்ட வந்துட்டா சரி, இல்லைன்னா உன் பையன் கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிறாரு. இவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மாற்றி ஆகிட்டா. ஆரம் தூக்கிட்டு வரான் வீட்டுக்கு. இவள் புலம்பிட்டே இருக்கா குடிச்சிட்டு. தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு அவள் அங்கே போகலான்னு ட்ரை பண்ண. ஆரம் திரும்பி பார்க்குறான். ஹக் பண்ணு, தூங்கு, ஹக் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். அவனும் வந்து பக்கத்தில் படுத்து ஹக் பண்ணிக்க. கொஞ்ச நேரம் அவள் தூங்குறா. மெதுவாக கையை விட்டு எடுத்து அங்கேருந்து எழுதுக்கிறான். எப்போவுமே இதை தான் பண்ணுவான். எழுதுக்கிட்டான். நீங்கள் ரொம்ப டயர்டாக எழுதுக்கிறீங்க. உங்கள் மேலே பெட்ஷீட் இருக்கு, அதை பிடிச்சிட்டே எழுதுக்கிறீங்க. ஒரே ப்ளஷ்ஷாக இருக்கு. பக்கத்தில் பார்த்தா ஆரம்பில்ல தெரியுது போயிட்டுருக்கான் அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்ணியிருப்பான் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. இந்த டைம் அம்மா இவன் வெளிலவா, இதோ வரம்மா. ட்ரெஸ் கூட போடல, வேக வேகமாக ட்ரெஸ்ஸில் எடுத்து போட்டுட்டு வெளில வரீங்க. எவ்வளோ நேரம் தாண்டி கத்திட்டு இருக்கிறது. காதில் விழலம்மா, என்ன ஆச்சு பாரு, மினி குளிச்சுட்டு வந்திருக்கா பாரு. அச்சோ இவளுக்கு இதே வெளியே போச்சு. அவளை பேலன்ஸ் பண்ணுறீங்க, உங்களால் முடியல. கூப்பிட்டு போவோம் ரூமுக்கு. ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அவளை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இப்போ தாண்டி குடிக்கிறத விடு, நான் விட போகிறேன். அவள் சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணிட்டு வயன் ஐ லவ் யூ. சரி சரி விட. அவளுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணுறீங்க. உங்கள் மொபைல் எங்கே இருக்குது தேடுறீங்க. அது ஒரு கார்னரில் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து நம்ஜனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க அப்படி. நம்ஜன் இப்போ தான் எல்லாம் விட்டு எழுந்திருப்பான். ஃபோன் சவுண்டு. மொபைல் எடுத்து பார்க்க உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். எங்கே இருக்குன்னு எப்படி சொல்கிறது. சைலண்ட்டாக இருக்கான். பார்த்துட்டிங்கன்னு தெரியுதா, எப்படி பண்ணலாம்ல. தூங்கலையா? நீங்கள் பண்ணதுக்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும்? பெயினாக இருக்கா என்ன? இப்போ இல்லை. சாப்பிட்டியா? நீங்கள் இனிமே தான். ஓகே இப்போ கொஞ்சம் சார் ஃப்ரீயாக இருக்கீங்க போல. ஐ லவ் யூ. ஆர்டினோட நம்ஜனுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. அவள் அதை பார்த்த உடனே லைட்டாக ஸ்மைலோட லவ் யூ. உள்ளே இருந்து எல்லாம் கத்துறா. நம்ஜூன் எங்கே போயிருக்க அப்படி கத்த அவன் ஃபோன் வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறா.
பயமாயிடுச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, தூக்கி அவனை போட்டு அவ்வளோ கேர் பண்ணிட்டுருக்க. நீங்கள் எப்போ போனீங்கன்னு தெரியல இங்கேருந்து, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பிக்ஸ் வருது, அவன் அப்படியே விட்டு போயிருப்பான். அந்த மொபைல் ஆனில் இருந்ததுனால அவன் பார்க்குறான்னு நினச்சிட்டு என்ன ரிப்ளை பண்ணலையா? அதுக்கும் ரிப்ளை இல்லை. சரி நீங்கள் சொல்கிறதுலாம் என்கிட்ட போக வேண்டாம், எப்போவும் அதிசயமாக பேசுகிறீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க. அதுக்கும் ரிப்ளை இல்லை. வெயிட்டிங்களா? அதுக்கும் ரிப்ளை இல்லை. பார்க்குறீங்கன்னு தெரியுது, ரிப்ளைவாக வரல. சரி ஓகே, ஒர்க் போயிட்டீங்க போல. குட் நைட். சாரி, நீங்கள் தான் ஒர்க் பண்ண மாட்டீங்களா? சாரி, தூங்க மாட்டீங்களா? ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருங்க. கொஸ்டின் பண்ணாலே கோவமாக இருக்கு. சொல்லிட்டு போனா என்ன பண்ண, முதல்ல நல்லா பண்ண வேண்டியது அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டீங்க. அவளை பிடிச்சி கேர் பண்ணிட்டு அவளை தூங்க வச்சுட்டு ரிட்டர்ன் வந்தா நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவங்ககிட்ட இருந்து சாரி அது மட்டும்தான் வருது. பட் நீங்கள் பார்க்கல, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு மினிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போதியில் இருக்கா, அப்படியே சாப்பிட்றா. 2 பேரும் படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே 2 பேரும் எழுந்துக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. தெரியல, ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்கு. எழுந்து குளிச்சுட்டு வர மினி உட்காந்துருக்கா மொபைல் நோண்டிட்டு. நீங்கள் தலையெல்லாம் தோட்டிட்டு இத்தனை வாட்டி சொல்கிறேன் உனக்கு குடிக்காதுன்னு. வாங்கம்மா மேடம். மினி, நான் குடிக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேண்ணா. சொல்லியிருக்கேன். ஏன் குடிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பா பெட் பக்கத்தில் உட்காருங்க. பக்கத்தில் உட்காருங்க. ஆன்ட்டி சொன்னாங்க நான் போனதுக்கப்புறம் புருஷன் வந்தாராமே. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ப்ளஷ் பண்ணுறீங்க. சரி இப்போ சொல்ல, எல்லாம் முடிஞ்சது தானே? அவளை பார்க்கவே இல்லை. சொல்றி. ஏயோ அப்பனா முடிஞ்சிருச்சா? வைன் வைன் ப்ளீஸ் டி, எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்ல. என்ன எப்படி பண்ணாரு உங்க ஆளு? அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, வாயில தான் சொல்லு. மினி அப்போல கேட்காத, இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சொல்லுடி. ஏன்டி வாங்க போற அப்படின்னு பெட்லேருந்து எழுந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன் இரு. எனக்கு வரல இருடி. உங்க ஷோல்டர்லாம் பார்க்குறா, எல்லாம் தெரியுதுல, விடு. ஆளு பயங்கரமா பண்ணி வச்சிருக்காரே, சும்மா முரட்டுத்தனமா இருக்கும் போல. நீ இப்படி தாண்டி இருக்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு உங்க ட்ரெஸ் இன்னும் இழுக்க வரா. என்ன பண்ற நீ? உன் புருஷன்ட்ட காட்டுற, எந்த காட்ட மாட்டியா? என்ன பேசுறது தெரிஞ்சுதான் பேசுறியா மினி நீ? சரி நீ கொஞ்சோண்டு பாத்துக்கிறேன்டி. கொஞ்சோண்டு காட்டுறீங்க, ரொம்ப மோசம். ஏன் நீ எல்லாமே காட்ட முடியுமா? காட்டினா டேடி, நான் உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் காட்ட மாட்டாங்க மினி, ஏன் மினி இப்படி பண்ற? அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? காட்டு அப்படின்னு ட்ரெஸ் இழுக்க மேடம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் உனக்கே தெரியும் விடு அப்படின்னு ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிக்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான். காலத்துல நானும் கல்யாணம் பண்ணா, இதெல்லாம் நானும் பார்த்துருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பெட்ல போய் படுத்துக்கிறா. நீங்க ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்ட. ஆமா, அப்போதுல இருந்து என்கிட்ட சொல்லிட்டே இருப்பியே எனக்கு யாரும் பிடிக்கும். நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றேன்ல. யாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருந்து ஏன் மறைக்கிறேன்? ரொம்ப நாளா இதை தாண்டி நான் உன்கிட்ட கேட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல அவ உங்களை டைவர்ட் பண்றா. ஆனாலும் நோண்டி கேட்க, உனக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட் வந்துருக்க, என் பேக்குங்க அப்படி கேட்க, உன் பேக்கா தெரியல, என் அம்மன் இருக்குமே அப்படின்னு எழுதுக்க. பெட் கீழே தான் இருக்கு. டோட்டலா அந்த விஷயத்தை நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்க. அது உங்களை அவ டைவர்ட் பண்ணிட்டா, நீங்க அதை மறந்துட்டீங்க. அவ பேக் எடுத்து அவள்கிட்ட கொடுக்குறீங்க. உனக்கு ஒரு கிஃப்டா? மேரேஜ் கிஃப்ட். ஒரு நிமிஷம். அவ பேக்கை ஓப்பன் பண்ணி, இந்தா. என்னது? மூவி டிக்கெட்டு? மூவிக்கு போகலாமா? 2 டிக்கெட் பாரு. டைம் என்ன? என் வீடு கட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டுமா? அவ ஒரு மாதிரி கேவலமா அவங்க பாக்குறா. என்ன நீயும் நம்ஜனும் போறதுக்கு தாண்டி வாங்கிட்டு வந்தேன். அப்ப நம்ம 2 போறதுக்கு இல்லையா? நான் தான் ஆள் இல்லாம இப்படி கஷ்டப்படுறேன்னா, ஆள் வந்துட்டு நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? அவன் வரமாட்டாரு நீ கேட்டியா? அவர் சொன்னாரா? இல்ல, கேட்டாலும் அதான் சொல்லுவாரு, ஒர்க் இருக்குன்னு தெரியும்ல. அவருக்கு கொஞ்சம் நேரம் கூட டைம் இல்லைன்னு. கேட்டாதான் ஃபர்ஸ்ட் நீ அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளு. வரமாட்டார், விடுமினி. ஒன்று பண்ணுவோம், நம்ம 2 பேரும் கிளம்பி போவோம். அவ உங்க கை பிடிச்சு எங்கிட்ட இது நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பல்ல, மறந்துட்டியா? நீங்க அவளே பார்க்க உனக்கு இது ட்ரீம்னு சொல்லியிருக்க வயன். உன் ட்ரீம் எனக்கும் தெரியும்ல, நீ ஹாப்பியா இருந்தா எனக்கும் அது போதும்ல. ஆமா நீனு ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. நீங்க இதை நம்பிட்டு சொல்லிருப்பீங்க, ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட பைக்ல போகணும், சன்செட் பார்க்கணும், மூவிக்கு போகணும் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. பட் அவன் அதை காதலே வாங்கல இல்லையா? அதனால நீங்க பரவாயில்ல விடு, ஃபர்ஸ்ட் டைம் மூவிக்கு போறேன் நான் உன் கூட போனதா இருக்கட்டுமே. இல்லம்மா அவன்ட்டு சொல்லிட்டீங்க. அகெயின் உங்களால அகெயின் நம்ஜன்கிட்ட மூவிக்கு போகணும் சொல்ல தோணல. நீங்க அவளை பார்த்து போய் கிளம்பிட்டு வர அம்மாண்ட அப்பாண்ட, அப்புறம் நம்ஜன் தான் பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு போய் கிளம்புறீங்க. அவ மொபைல் இருக்கு எடுத்து நம்ஜனுக்கு டெக்ஸ்ட் பண்றா. லாஸ்டா நீங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க, அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பட் லாஸ்டா சாரி மட்டும் வந்திருக்கு, மேபி ஒர்க்கா இருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மூவி டிக்கெட் அனுப்பிட்டு டைமிங் செட் பண்ணிட்டு வரீங்களா இல்லையா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி
அனுப்பியிருக்கா. நம்ஜூன் வீட்டில் கிளம்பிட்டு இருக்கான். எல்லாம் இப்போதான் தூங்கி எழுந்துக்கிறா. நம்ஜம் ஒர்க் போகிறேன், கிளம்பு அப்படின்னு எழுதுக்க டெக்ஸ்ட் வருது. பார்த்துட்டான். யாரு யாரை ஹார்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க அப்படி சொல்ல நம்ஜனுக்கு தெரிஞ்சிச்சு உங்கள்ட்ட இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு. ஒன்றும் இல்லை கம்பெனி அப்படின்னு மொபைல் எடுக்க வர மொபைலை அவன் கையில் இருந்து பிடிங்கிட்டு யாருது அதான் சொன்னல என்ன கம்பெனி இல்லை அப்படி தெரியல அப்படின்னு ஓப்பன் பண்ணுறா. நம்ஜன் சைலண்டாக இருக்கான். அதில் டிபிலேயே நீங்களும் நம்ஜனும் மேரேஜ் ஆன அந்த பிக்கு தான் வச்சுருக்கீங்க. சைலண்டாக நம்ஜனை பார்க்குறா. பண்ண டெக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறா. நம்ஜன் எல்லாம் கூட நம்ஜன் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. நம்ஜன் அழுறா. எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அல்லாத முதல்ல உனக்கு நான் பட்ட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா? எல்லாம் அல்லாத எனக்கு கஷ்டப்படுத்துறேன் நம்ஜன். சரி கவர் மொபைலை கூட. அப்போ கூட இந்த மொபைலில் தான் உனக்கு பார்க்கணும்னு தோணுது இல்லை அப்படின்னு தூக்கி போட்டா. நம்ஜனுக்கு கடுப்பாக இருக்கு. எல்லாம் எனக்கு கடுப்பாக இருக்கு. ஓகே அல்லாத அப்படின்னு அவகிட்ட வரா. இங்கே மீனிங் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா இல்லையா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன் ரிப்ளை பண்ணல, வராரா இல்லையா எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கு. அவ சார் வரீங்களா இல்லையா ஏதாவது சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுற ஐடியாலே இல்லையே நினைங்க. அது அங்கே ஓப்பன் ஆகுது. 2 பேருக்கும் தெரியுது. அதாவது எல்லாருக்கும் நம்ஜனுக்கும் சவுண்டு வருது. 2 பேரும் அதே டைமில் மொபைல் எடுக்க வாய்ஸ் நோட்டு ஓப்பன் பண்ண மினி பேசுகிறா. எல்லாருக்கும் தெரியுது யாருன்னு. இவ பண்ணுறது தானா எல்லாமே அப்படின்னு நல்லா கிடச்சிட்டு மொபைலை வாங்கிக்கிட்டா. அழ ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே நீங்கள் மினிக்கிட்ட வந்த என்ன பண்ணுற, அடிக்கடிக்கு மொபைல் எடுத்து வச்சு நோண்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு மொபைலை பார்க்க ஏன் மினி இப்படி பண்ணுற கொடு அப்படின்னு வாங்கிட்டு பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். ரிப்ளை வரலன்னு. ஒர்க்கில் இருப்பாங்க விடுமணி, அதான் சொன்னல நம்ம போடலான்னு. அவள் அமைதியாக உங்களே பார்க்குறா. விட அப்படின்னு மொபைலை வச்சுட்டு ஒர்க்கில் இருப்பாங்க, ஏன் உங்களை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன், ஃபஸ்ட்டும் இதே தான் பண்ணியிருக்கேன், என் வாய்ஸ் நோட்லாம் அமைச்சிருக்கேன் அவங்களுக்கு. அப்புறம் தானே நீ படுற கஷ்டம்லாம் அவருக்கு புரிஞ்சுது. இருக்கட்டும் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் மொபைல் எடுத்து ஒர்க் இருந்தால் ஒர்க் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகல அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சவுண்டு கேட்குது. மினி அதுக்கப்புறம் இப்படி பண்ணாதா அப்படின்னு மொபைலை வைக்கிறீங்க. உண்மையாகவே நீ நம்புறியா அவருக்கு ஒர்க் இருக்குன்னு? ஆமாம் தலையாட்டுறீங்க. ஏய் ஒர்க்கில் இருக்க ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் போதாதா? என்ன பிரச்சனை உனக்கு? அவருக்கு மேலே அஃபெக்ஷன் இருக்கான்னு தெரியலையடி. அவர் என்ன லவ் பண்ணுறாரு. அமைதியாக உங்களே பார்க்க எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ட்ரூவாகவே என்கிட்ட இருக்காரு. ஏதோ ஒர்க் இருக்கு. ஓகே நான் அவருக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டுக்கு உட்காந்துக்கிட்டீங்க. நீங்கள் பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறா. எனக்கு வயிறு வலிக்குது, இன்னும் கூட்டு போறே இல்லையா? இவ்வளோ நேரம் நல்லா தானடி இருந்த, என்னன்னு தெரியல உங்ககிட்ட கத்தி ஒரு சண்டை போட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் அப்படி நிறைய பேச சைலண்டாக உட்காந்துக்கிட்டான். எனக்கு கூட்டு போறே இல்லையா நம்ஜூன்? நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் எப்பவுமே பார்க்குற அந்த டாக்டர் தான் நம்ஜூன் வெளில நின்றுருக்கான். இப்போ என்னடி பிரச்சனை? தொல்லை தாங்க முடியல. இன்னும் எத்தனை ட்ராமா தான் நான் பண்ணுறது தெரியல. எல்லாம் என்ன ஏமாலாம் கூப்பிடுவேன் அப்படின்னு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இது இதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. எத்தனை நாளைக்கு தீபுல் அவனை நீ பிளாக்மெயில் பண்ணுவ அவன்கிட்ட இருந்த அந்த கம்பெனி வாங்குற வரைக்கும். என்னமோ சைலண்டாக போயிடுறா. நம்ஜன் வெளியே வர டாக்டரை பார்த்து எல்லாம் எப்படி இருக்கா? ஓகே சார், அவளை போய் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அழ வைக்காதீங்க, முதல்ல ட்ரீட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். ஏண்டி அழுற? அவள் நம்ஜனை ஹக் பண்ணிக்கிறா. அவன் சைலண்டாக இருக்கான். உன்னை நினச்சி பாரு நம்ஜன், உன் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னு வச்சுக்கேன். நீ யார் கூடாது பேசினா எனக்கு எப்படி இருக்கும், அதே போல் தானே எனக்கும். நம்ஜன் அவளே பார்க்க சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கு என்ன? நான் யார் கூடாது பேசினா எனக்கு புரியுதா? உனக்கு பிடிக்கிற பொண்ணு இன்னொருத்த கூட நின்று பேசுறத நீ பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா? ஜெலஸ் ஆகாதா அப்படி சொல்ல நம்ஜனுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணுனா நீங்கள் தான். நீங்கள் யார் கூடாது பேசினா கண்டிப்பாக அவனுக்கு கோவம் வரும். சொல்லு நம்ஜன். அமைதியாக அவளே பார்க்குறான். என் சுச்சுவேஷன் உனக்கு புரியுதா? நல்லா புரியுது எல்லாம். நீ அவகிட்ட பேசும்போதுல எனக்கு இப்படி தான் நம்ஜன் ஃபீல் ஆகும். அமைதியாக இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என் கூடயே இரு ப்ளீஸ் ப்ளீஸ் தலையாட்டான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு பைக் கொண்டு வந்தியா? பைக்கு வெளில தாண்டி இருக்கு. பைக்கில் எங்காவது போகலாமா? இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க. அகைன் எங்கே போகலாம் நம்ஜன்? கூப்பிட்டு போகிறான். ரொம்ப லாங்கா சுற்றிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ஹாப்பியாக பார்த்துக்கிறான். நீங்கள் பண்ண டெக்ஸ்ட்க்கு ரிப்ளை கூட வரல. அந்த ஷோவோட டைமிங்கும் போயிடுச்சு. இவளை நல்லா சாப்பிட வைக்கிறான். வெளில கூப்பிட்டு போகிறான். பர்ச்சேஸ் பண்ணுறான். அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ஜன் அப்பாவுக்கு போகுது.
நைட்டு ஆன் டைம் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. நம்ஜுன் ரொம்ப டயர்டாக இருக்கான். ட்ரைவ் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து படுக்கலாம் அப்படின்னு வர வீட்டில் மாதிரி பலூன்லாம் கட்டி டெக்கரேட் ஆயிருக்கு. அவன் திரும்பி எல்லாவை பார்க்க பிடிச்சிருக்கா. என்னது இது? நேற்று நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு, நேற்று இது பண்ணலான்னு நினச்சேன். இது பாரு நம்ஜுன், நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இது நடக்கும்போது அந்த ஹோட்டல் ரூமில் நீ தானமாகவே இல்லை. அது நான் ஒரு பயத்தோடு இருந்தேன்னா அது எப்படி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அதான் நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாதுல்ல. உன்னை வெளில கூட்டு வந்தேன்ல, இதுக்கு தான். அவன் அவளையே பார்க்க புரியலையா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் டயர்டாக இருக்கு, நீ படுத்துக்கோ, நான் பெரிய சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்ப கையை பிடிக்கிறா. என்ன, எனக்கு இதெல்லாம் வேணும்ல, எல்லாம் இங்கே பாரு படு, நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல நம்ஜுன். அவளே பார்க்க உங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் தானே, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்கு அப்படின்னு அவன் கிட்ட போயிட்டு ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணி இதெல்லாம் மூவ் பண்ணுறா. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே எழுந்த உடனே உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரான். நீங்கள் ரூமில் இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஒர்க் போகலையா? உங்ககிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்க உங்கள் லிப்ஸை விட்டுட்டு இப்போ மூவிக்கு போகலாமா அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒர்க்கில் இருந்தானா? புரியுதா? உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். உங்கள் லிப்ஸை பைட் பண்ண மூவி டைமிங் என்ன தெரியல, மினிக்கு தான் தெரியும். சரி, ரூமில் கொஞ்ச நேரம் போகலாமா? நீங்கள் அவனே பார்க்க ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். நீங்கள் தலையாட்டிட்டு குனிச்சிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. இந்த வாட்டி அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ நீடியாக இருந்திருப்பான். எல்லாத்தையுமே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறான். லவ் ஃபீலோட அவள் உங்கள் மேலே படுக்க ஐ மிஸ் யூ நம்ஜு உங்களை பார்க்குறா. எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு புரியுது உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு, பட் நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படி சொல்கிறீங்க. இங்கே எல்லாம் மார்னிங் கிறிஷ் வீட்டில் இருக்கா. அவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெளில வர, கிறிஷ் கிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கே நான் பண்ணுறேன் எல்லாம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் ஸ்டொமக்கு பார்த்துட்டு என் குழந்தை எப்படி இருக்க தலையாட்டுறா. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே 2 பேரும் ஃபிசிக்கலாக இருக்காங்க. அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அவன் குழந்தை இல்லையா, சேஃபாக விளையாண்டல் பண்ணுறான். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறல என் குழந்தைய. தலையாட்டுறா. இப்போ தான் குடிக்கிறது கிடையாது தானே? இல்லைன்னு தலையாட்டுறா. பாப்பா, அதனால மட்டும் தான் நீ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிறேன், என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். இப்போ ஒன்று சொல்லட்டுமா, உன்னை டச் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. அவளே பார்க்க நிறைய ரீசன் இருக்கு. என்னை விட்டு போயிட்டேன், நம்ஜன் வேணும்னு, மணி சம்திங், என்ன பண்ணாலும் இருக்கட்டும். ஒன்று சொல்லட்டுமா, உன்னை நான் லவ் பண்ண மாதிரி யாரும் ஒன்று லவ் பண்ண மாட்டாங்க. அவள் சைலண்ட்டாக கிறிஷை பார்க்குறா. நம்ஜன் கூட இதை சொல்லியிருப்பான். எப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணலை அப்படி. இங்கே பாரு எல்லாம் பற்றி, இப்போ நான் உன்னை லவ் பண்ணலை. ஒன்று சொல்லட்டுமா, ஒன்றுக்கும் என்னை மட்டும்தான் பிடிக்கும். நீ யாரை டீல் பண்ணாலும், யாரை லவ் பண்ணாலும், யாரை கல்யாணமே பண்ணாலும் லாஸ்ட்டில் நீ என்னை தேடி தான் வருவ. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறா. இது உனக்கு இப்போ ஃபீல் ஆகாது, போக போக தோணும். பட் நீ வரும்போது நான் அவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருப்பேன் அப்படின்னு மேலேருந்து எழுந்து ட்ரெஸ் போட்டு இப்போ கேட்டதுக்கு எதுக்கு திரும்ப நான் கொடுத்தேன். உன் மேலே இருந்த லவ்வோ ஃபர்ஸ்ட் இருந்தால் அந்த லிவிங்கு சம்திங் கிடையவே கிடையாது. என்னமோ ஒரு ஓரத்தில் என் குழந்தை வச்சுருக்கேன், இதனால நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னா மேபி அதனால கூட இருக்கும். நீ உடனே ஃபீல் பண்ணிக்காத, பழைய லவ் அப்படியே இருக்கு. நீ எங்கே போனாலும் உன்னை வந்து நான் அக்செப்ட் பண்ண கிடையவே கிடையாது. எனக்கு ஒர்க் டைம் ஆச்சா, கிளம்புங்கிறது. அவள் ஒரு மாதிரி கிறிஷை பார்க்க நான் சொல்கிறதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது, போக போக புரியும். நீ என்கிட்ட வரும்போது கண்டிப்பாக எல்லாம் நான் உனக்காக இருக்கவே மாட்டேன். பிகாஸ் என் மனசுக்குள்ளே இருந்து நான் எப்பயோ தூக்கி போட்டேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்புறான். உண்மைதான், எல்லாருக்கு கிறிஷை தவிர வேறு யாரையும் பிடிக்காது. கம்பெனிக்காக மட்டும்தான் நம்ஜன்கிட்ட இருக்கா. இத்தனை மாதமாக நம்ஜன்கிட்ட இருந்து அவகிட்ட இதுக்கு மூவ் பண்ணியிருக்கவே மாட்டா நம்ஜன்கிட்ட. அது அவளுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கா. கிறிஷன் பைக் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிட்டான். நீங்கள் உள்ளே குளிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் நம்ஜன் போகலாமா? அவன் முன்னாடி வந்து நிற்க அவன் ஒரு மாதிரி உங்களையும் பார்க்குறான். போகலாமா? என்ன ட்ரெஸ் அடியுது, என்னாச்சு? ஐயன் பல்ல கடிச்சிட்டு உங்ககிட்ட வரான். ஒரு நிமிஷம், உங்களுக்கு இது பிடிக்கலையா? பிடிக்கல, இனிமே எங்களை தெரிஞ்சு உயிர் நொடி காட்டிட்டு இருக்க, பல்ல கடிச்சிட்டு வரா.
ஐம் சாரி, நான் பிடிக்கலன்னா சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போய் சேஞ்ச் பண்ணுறீங்க. உள்ள மினி இருக்கா. என்னடி உன் புருஷன் பார்த்த உடனே விழுந்துட்டான் தானே? நான் சொன்னல அவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அவள் உங்களே பார்க்குறா. நீ தான் அவர் ஏதோ ஃபாரின்லலாம் போய் படிச்சுட்டு வந்தாரு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண அவருக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நீ இதென்ன லாங்காக தானே இருக்கு. எனக்கே பிடிக்கல மினி. இங்கே பாரு, தெரியுது வெள்ளி பட்டன்லாம் தெரியுது பாரு, லாங்காக தான் இருக்கு. பட் அங்கங்கே கேப் இருக்குல்ல, ஸ்லீவும் இல்லை. ஏன்டி உன் புருஷன் இப்படி பழம் மாதிரி இருக்கான்? சும்மா கொண்டுடுவேன். நான் ஒரு எப்பவுமே போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நிற்க, அப்போதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள கூப்பிட்டே போகிறான். நீ திரும்பி மினியை பார்க்க உண்மையாகவே உன் புருஷன் பழம் நாடி முறைச்சிட்டே அங்கிறது போறீங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் ஆஃபீஸில் இருக்கீங்க. நம்ஜன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ ஒர்க் பண்ணுறான். அவ்வளோ ஃபைல்ஸ்லாம் போட்டி 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 பார்த்துட்டு இருக்க. நிறைய ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, நிறைய பேர் சைன் வாங்குறாங்க. அப்படி நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்க இந்த டைம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லா ஆஃபீஸ் வரா. அவள் ஆல்ரெடி வெக்ஸாக இருக்கா. அவள் ஆஃபீஸ் வரா. நீங்கள் நம்ஜன் ஒர்க் பண்ணுறான், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படியே சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர, ஹே கிரிஷ் எப்படி இருக்க? அவள் உங்களே பார்க்குறான். ஏய் வயன், எங்கே என்ன பண்ணுற? நானா எங்கே சும்மா. ஆமாம், இங்கே தான் ஒர்க் பண்ணுறியா? நீ ரொம்ப அழகாக இருக்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டே. எல்லாம் எப்படி இருக்கா? ஃபேஸே சேஞ்ச் ஆகுது, என்னாச்சு? உனக்கு தெரியாதுல்ல, நானும் எல்லாவும் பிரேக்கப் பண்ணிட்டோம். அவன் உங்களே பார்க்குறா. நானும் கேள்விப்பட்டேன். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே எப்படி சொல்லிட்டு, மேடம்க்கு ஒரு சான்ஸ் இருந்தா என்ன லவ் பண்ணுவீங்களா? என்ன பேசுகிறேன்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், தெளிவாக சொல்ல. என்னது ஐ லவ் யூ சொன்னா ஓகே சொல்வீங்களான்னு கேட்குறேன். உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஏய் வயன், நான் சும்மா சொன்னேன். உனக்கு இது தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியல, பட் நான் எல்லாருக்கு முன்னாடி உன்னை தான் லவ் பண்ணேன். நீங்கள் அவனே பார்க்க அன்னைக்கு சொல்ல முடியல, அதனால இன்னைக்கு சொல்கிறேன். ஐ லவ் யூ வயன். ஒரு மாதிரி அவனே பார்க்குறீங்க. அவன் தெரியும் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு மினி சொன்னான். ஆமாம் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் சும்மா சொன்னேன். இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. எல்லாம் வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கா.